பின்னாடி ஒருத்தன் சொல்றான் 1800 என்னமோ ஆண்டு இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். இதோ தமிழ்நாடு போட்டு ஒரு லா போட்டு அந்த சீர்திருத்தத்தை செய்தவர் தந்தை பெரியார். அண்ணாமலை அவர்களே, உங்க பேர்ல நீங்க கே அண்ணாமுனிவருக்கும் தந்தை பெரியாருக்கும் நீ நன்றி சொல்லிட்டு தான் கையெழுத்து போடணும். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. ஒரு கிராமத்துல ஒரு மாடு, அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டிய கோயிலுக்கு வளர்த்து விட்டுருந்தாங்க. ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி. கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு அருமையான பகுதியை கம்பர் சொல்றார். குகனோடும் ஐவரானோம் குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. குகனோடும் ஐவரானோம். எனக்கு 4 சகோதரர்கள். குகன்கிற வேடன் தலைவனோடு அவன் எனக்கு சகோதரனானா, அதனால நான் 5 பேரா மாறிட்டோம். குகனோடும் ஐவரானோம் குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம் அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம்னு. மலை ஜாதியை சேர்ந்தவர்கள், வேட்டுவர் இனத்தை சேர்ந்தவர்கள், குரங்கினத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் தன் சகோதரனாக பாவித்த ராமன். ஆனால் அதே மலை ஜாதியை சேர்ந்த எங்களுடைய குடியரசு தலைவரை அந்த இடத்திற்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால், ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருமியா? அன்னைக்கு அவர் அந்த வியாதிக்காரர் கண்டிப்பாக குணம் பெற்று மிக சிறப்பாக அவர் திரும்புவார். காரணம், நல்ல எண்ணம் உள்ளவர்களை கடந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார். இது அதிமுக மேடையோ பாஜக மேடையோ கடந்து போயிருந்தால் மேட்ரு முடிஞ்சிருக்கும். காரணம், அந்த குரூப் எல்லாம் நல்ல எண்ணம் உள்ள குரூப்பே இல்லை. நல்ல எண்ணம் உள்ள எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார். நல்ல உடல்நலம் பெற்று திரும்புவார். காரணம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எல்லாம் ரவையே இல்லாம உப்மா கிண்ட ஒரு ஆளால முடியும்னா அது நம்ம பிரதமர் ஐயா தான். எப்படி பேசுவார் தெரியுங்களா? பேசுற கில்லாடி. ஹிந்தியில பேசுவார், பார்த்திருக்கீங்களா? மேரே சபனோं की रानी कब आएगी तो आए रुतुमा सितान कब आएगी तो गौरव का गस्ता ये मन मेरा चुरा लिया है तुमने जो दिल को रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना झूठ बोले कव्वा खाते काले कब्बे सटरियो. நீங்களாம் என்ன நினைப்பீங்க? லியோனி மாதிரி யாராலையும் பாட்டோட முத வரிய வரிசையா சொன்னேன், நீங்க எல்லாம் கைதட்டீங்க. 10 வருஷமா இந்த குத்து தான் குத்திக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம இந்திய பிரதமர். மேரே சபுனோं की रानी कब आएगी तो என்ன பாட்டு அது? மேரே சபுனோं की रानी कब आएगी तो आए रुत मस्तानी कब आएगी तो அந்த பாட்டு. அடுத்து நான் பாடினது அதே ஆராதனால வந்த பாட்டு. கோரகா கஸ்தா ये मन मेरा. அடுத்த பாட்டு யாதவங்கி பாரத் चुरा लिया है तुमने जो दिल को. அதுக்கு அடுத்து நான் பாடினது ஆராதனா பாட்டு தான். ரூப் தெர மஸ்தானா. அந்த பாட்டு சீன ஒருத்தர் ரசிச்சு அப்படியே மண்டே ஆட்டாரு பெரியவர். போட்டு தாங்க ஐயா 10 வருஷம். சுவிட்சர்லாந்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி. ஜூட்டு போல கவ்வா காட்டு. 5 ரூபா போட்டீங்களா சாமி? 5 ரூபா போடவே வேணாம். பணமே போட வேணாம். அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி கொடுப்பா. ஒரு 10 ரூபா போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருந்தா இப்ப என் தலைவன் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகையை அந்த அக்கௌண்ட்லயாவது போட்டு எங்க மகளிர் பயன்படுத்தி இருப்பாங்க. சொன்னதுல 100% அவர்களால் செய்ய முடிந்ததா? ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை
விடியல் பயணத்தை நான் கொண்டு வருவேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன என் தானை தலைவன் பெற்றெடுத்த எங்கள் தங்க தளபதி முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்திலே கையெழுத்து போட்டார். அதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில இருக்க வேறுபாடு. ஐயா, மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி, அவரை பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க. சில பேர் அரிசி விற்பான், மிளகாய் விற்பான், மல்லி விற்பான், வெங்காயம் விற்பாங்க. அவன் பாட்டு விற்றுக்கிட்டு இருப்பான், வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த 6:30 மணிக்கு மேலே ஒருத்தன் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு லேயை விற்க ஒருத்தன் வருவான், பார்த்துருக்கீங்களா? அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா விற்க மாட்டான். அவன் டைப்பே வேற மாதிரி இருக்கான். ஒரு சின்ன மெகாஃபோன் வச்சுக்கிட்டு, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதான வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொட்டகுமலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு 200 பேர் வந்து நிற்பான் சுத்தி. அண்ணன் நம்ம வித்துட்டு இருக்காரு. வேலை 3 வேலை தான். எது? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அமைச்சரவையில் ஏதாவது மாறுதல் முதலமைச்சர் கொடுத்தால் அதில் கையெழுத்து போடுவது, சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கி வைத்து அதில் உரையாற்றுவது, அந்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்தால் அதை வாசிப்பது. 3வது, பல்கலைக்கழகங்களில் அவர் வேந்தராக இருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது. 4 வேலை தான். இந்த 4 வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. திருவள்ளுவரை பார்த்துட்டு அவர் சனாதனத்தின் வாரிச திருவள்ளுவர் சனாதனத்தின் வாரிசான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிலேயே எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவன் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி ஆடை போட வேண்டும் என்று நினைத்தார்கள். திருவள்ளுவர் அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு, போடா அப்படின்னு. அந்த திருவள்ளுவரை 133 அடி உயரத்தில் எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் என்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் முடிவெடுத்து 3 கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த வள்ளுவனுக்கு 133 அடி சிலை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? யாரு? ஆளுநர் வள்ளலார பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதம்ங்கிற பேய் பிடிக்க கூடாது. யாரு? வள்ளலார். அவரை போய் வடலூர்ல போய் யாரு? மேதகு ஆளுநர் வள்ளலாருடைய பாட்டை அவருக்கு ஹிந்தியில எழுதி கொடுத்துட்டாங்க. எப்படி பாடினாரு? வாசித்தாரு தெரியுமா? பட்டியா பர்ரா கண்டா போதெல்லாம் பட்னான். வள்ளலாரு உயிரோட இருந்திருந்தாருன்னா விஷத்தை குடிச்சிட்டு திருப்பி இறந்திருப்பார். பட்டியா பர்ரா கண்டா போதெல்லாம் பட்னான். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றத படா பர்ரா கண்டா போதெல்லாம் பட்னான். வள்ளலார் சனாதனத்தின் உச்சம் அப்படின்னாரு. எல்லாரும் அப்படியே அவர்கள் கொடுத்த பதிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆப்பாயிட்டார். அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னாடி காந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தரவில்லை, நேதாஜி தான் பெற்றுக் கொடுத்தார். மகாத்மா காந்தியோட படத்தை தான் ரூபா நோட்ல அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவர் புதுசா கண்டுபிடிச்சு மகாத்மா காந்திய இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மகாத்மா காந்தியை யாரும் சுடவே இல்லை, அவர் வகுத்து வழியில செத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. யாரு? நம்ம மேதகு ஆளுநர். அவருக்கு கடுமையான வயிற்று வலியின் காரணமாகத்தான் அவர் இறந்தாரே ஒழிய அவர் இறந்து அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒருவர் வந்து சுட்டு அவரை நாடகம் ஆடினார். அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியின் படத்தை ரூபா நோட்டில் எடுத்துவிட்டு சாவர்கரின் படத்தை கூட அவர்கள் போடுவார்கள். இந்த தேச துரோகிகள் அதை அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மகாத்மா காந்தி என்ற அந்த மனிதன் காப்பாற்றிய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னா 2024 தேர்தலில் எங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதை விடுங்க. கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம் இந்த இடத்துல போய் ரிலாக்ஸ் பண்றத சொல்லி, ஏன்னா அவருடைய வழித்தோன்றல் நான்லாம்
காரணம் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு நாடகம் நடத்த போயிருக்காரு வேலூருக்கு. அப்ப வண்டியில போறப்ப அவரை ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. பூச்சி கடிக்கவும் முகம் பெப்புங்கொழுந்து என்ற கசப்பு மருந்து தந்தை பெரியார் அவருடைய வழித்தோன்றலில் உருவான இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி மோடி சின்ன மீனை வைத்து குழம்பு வைக்க தெரியாமல் கிண்டிக் கொண்டே இருப்பதால் மீன்கள் எல்லாம் துண்டாகி போய் கொண்டிருக்கின்றன. இதை மாற்றுகின்ற சக்தி எங்கள் தங்க தளபதியின் ஆலோசனையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி தான் நாளை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. நம்ம இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி எந்த மேடைக்கு போனாலும் பாருங்களேன், தமுதுல்லா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்றி உலுகு, இதே மாதிரிதான் எல்லாம் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. இன்னொரு இடத்துல விவசாயிகள் இருக்க கூட்டத்தில் வந்து மற்ற பார் தொழுதுண்டு பின் செல்வார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு உழவர்களை பற்றி வள்ளுவர் எழுதிய குறளை சொல்ல தெரியுது. ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடு வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்க மேடையில் புழுதுண்டு பல்பர் பல்பர், மற்றவர் தொழுதுண்ட பென்சல்பார், இதைத்தான் சொல்லுவான். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு 100% பொருத்தமான பழமொழி. அதுதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். கோயம்புத்தூர்ல போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. அங்க இருக்காங்கள நாங்க அரகரா போட்டுக்கிறோம், உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்றாரு, ஆயுதாம் சாய்பாம் காகிதாம் சாய்பாம் அல்லகல் பாப்பாம் கல்வே சாலகல் பாப்பாம் ஒன்மகள் சல்பாம் நன்மகள் சாய்பாம். பாரதியார் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நாங்க தான் நாங்க பேசிட்டு இருக்கோமே, இதுதானே எங்க வேலை. அழகா இருக்கான், டிவியில ஏன் கிளம்பி மாதிரி இருக்கானா, பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன். அங்க யார போய் உட்கார வச்சாலும் கிழவன் ஆக்கிடுவாங்க. இங்க நான் அழகா இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் காரணமும் இல்ல. நான் நின்று கொண்டிருப்பது சமூக நீதி, பகுத்தறிவு, சமத்துவத்தை வெளிப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. இந்த கருப்பு சிவப்பு கொடி போட்டிருக்கும் இந்த மேடையில் யார் நின்றாலும் அழகாகத்தான் தெரிவார்கள். இன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்னன்னா டுபாக்கூர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி எது தெரியுமா? திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வைத்தார். ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், கீழ இருந்து மேல போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க இந்த வருஷம் ஜெயிப்பீங்கன்னு போட்டு விட்டான். இந்த மாதிரி போட்டு விடுறதுக்கு தான் பல பேர் இருக்கானே. நீங்க பாத்ரூம வடமேற்கு மூலையில கட்டலன்னா பெரிய உயிருக்கு ஆபத்துன்ட்டு போயிட்டான். பாத்ரூம் கட்டுறதுக்கு வீட்டுல இருக்க கிழவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது மாதிரி சொல்லிட்டாங்க. விமான நிலையத்தை தொடங்கி வைக்க வந்துட்டார். வந்து என்ன சொன்னார் பாத்தீங்களா? This is the first function for me in this year 2024. நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலையும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாத்தீங்களா? பேச்சு முழுவதும் என் தமிழ் சொந்தங்களா, என் தமிழ் சொந்தங்களா, I am going to start this airport in Trichy. It is international airport. தமிழ் சொந்தங்களா, தமிழ் சொந்தங்களா, எங்க இருந்தியா வந்துச்சு சொந்தம்? 9 வருஷமா உனக்கு சொந்தக்காரங்களா தமிழ்நாட்டுக்காரங்களா தெரியல. தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலும் வெள்ளத்தால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது உங்க தமிழ் சொந்தங்களா எங்க போச்சு? ஒரு மாசம் கழிச்சுட்டு வந்து ராமேஸ்வரத்துல 22 கேணியில தண்ணியை இறைச்சு அக்னி தீர்த்தா 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 22 வாளியில தண்ணி எடுத்து தலையில ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனைப்படும் போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து தலையில தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். காரணம், இது பெரியார் பிறந்த மண்.
அந்த திருச்சி ஏர்போர்ட் தொடங்கி வச்சாரு, அது இப்ப வேலை பார்க்குதா? அது அதுல பிளைன் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல, அங்க என்ன பூட்டி தான் கிடக்குது. பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர், இது பிரதமர். அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அறகுறை தான். ராமர் கோயில் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா? எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன் திருடன். உடனே எல்லாம் விரட்டிட்டு வந்து கோயில்ல பின்னாடி சாமி சிலை பின்னாடி உட்காந்துருக்காண்டா, என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்ணி, நீ கோயிலில் ஒளிந்திருந்தாலும் திருடியது தான் என்று கோயிலுக்கு வெளியே வைத்து அவர்களை தண்டித்தார்கள் அந்த திருடனை. அதுபோல இந்தியாவை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்த வியாபாரி இன்று ராமர் கோயிலுக்குள் ஒளிந்து கொண்டு தான் கபடற்றவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார். இந்த நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள். அந்த ராமர் கோயிலும் முழுசா கட்டி முடிக்கல நம்ம சொல்லல. யார் சொன்னா தெரியுமா? சங்கராச்சாரியார்கள். இன்னும் அதை முழுசா கட்டி முடிக்கல, அதுக்குள்ள போய் திறந்து விட்டா. அதை திறந்து விட்டா என்ன ஆகணும் தெரியுமோ? ஆகம விதிப்படி திறக்காதனால இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போறது. அது என்ன நடக்க போறதுன்னு நாங்க சொல்ல விருப்பம் இல்லை. காரணம், அது எங்களுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. திமுக காரன் சொல்லல, திக காரன் சொல்லல. அவர்கள் யாரை பெரிய ஆட்களாக நினைக்கிறார்களோ அந்த சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள், இந்த ராமர் கோயிலை அரைகுறையாக நரேந்திர மோடி திறந்திருப்பது அவருக்கு முடிவு காலம் கட்டப்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல. அவங்கதான் ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு, அது வேலை பார்க்கல. ராமர் கோயிலையே அரைகுறையா திறந்து வச்சார். அரைகுறை வேலை செய்கின்ற அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடல?